ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க திருப்பூர்ல இருக்க சடையப்ப சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. சரி அங்க போய் கயிறு கட்டினா கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் போயிருந்தோம். நாங்களும் லைன்ல நின்னுட்டு கயிறுலாம் வாங்கிட்டு, அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு என் பொண்ணுக்கு கயிறு கட்டி விட்டுட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா கயிறு கட்டும்போது ரொம்ப இங்கிட்டு, அங்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. என் பையனுக்கு கையில கட்ட முடியாது அப்படின்ட்டு கழுத்துல கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கயிறு கட்டிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு சுத்தி சுத்தி விளையாண்டுட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அமைதியா இரு பாப்பான்னு சொன்னாலும் கேட்கவே இல்ல. அவ பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டே இருந்தா. அப்புறம் எனக்குமே கயிறு கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கயிறு கட்டி முடிச்சுட்டு அப்புறம் கோயில சுத்தி வந்துட்டுருந்தோம். வந்துட்டுருக்க நமக்கு பிடிச்ச விநாயகர் சாமி இருந்தாங்க. விநாயகர் சாமினா தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே. இது கடவுள்லயே முதற் கடவுள் விநாயகர் தானே. சரின்னு சொல்லிட்டு அவர கீழ விழுந்து வணங்கிட்டு, அப்படியே நானும் பாப்பாவும் சுத்தி வந்துட்டுருந்தோம். சாமி சுத்தி வந்துட்டுருந்தோம். அப்ப தீர்த்தம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதோட தீர்த்தம் வாங்கிட்டு, தீர்த்தம் குடிச்சிட்டு தலையிலயும் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவும், அவங்க அப்பாவும் குதிரை சிலை, சாமி சிலைலாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. குதிரை குதிரை ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. அது சிலைய பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா ஒவ்வொரு சாமியையும் பார்த்து, இது சாமிய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. நாங்க அதோட கோயில்ல இருந்து கிளம்பி வர வழியில ஒரு குட்டி பார்க் இருக்கு. அந்த பார்க்குக்கு நாங்க வந்துட்டோம். அப்ப பாப்பா குதிரையில உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்க்குக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் தம்பிய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாலியா அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க அப்பாவும், பாப்பாவும் ஊஞ்சல்ல விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பாப்பா ஊஞ்சல்ல உட்காருன்னு சொல்லவும், அப்புறம் அங்க கூட்டிட்டு உட்கார வச்சு ஆட்டிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அங்க அவங்க பையனையும் அவங்க ஊஞ்சல்ல ஆட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க பார்க்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். வர வழியில பேக்கரியில நாங்க ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா.